நீங்கள் எத்தனை நம்பர் நீங்கள் 13 கேட்டல எப்படி சார் மண்ணா கொடுக்கலாம் கொடுத்த தப்பு நம்மளே செஞ்சு விட்டுலாம் சரி சார் இது இந்த ட்ரெயின் ரோட்டில் போட்டு ரோடு மண்டல அளவில் வந்து நம்ம குறைதீர்க்கும் முகாம் வந்து தொடங்குவோம். முதல் மண்டலமாக வந்து வடக்கு மண்டலத்தில் இன்று ஜூலை 3ஆம் தேதி நம்ம இன்னைக்கு தொடங்க இருக்கிறோம். சாருடைய திட்டம் என்னென்னா, நம்ம வந்து எல்லாமே மைய அலுவலகத்துக்கு வந்து தான் வந்து தீர்வு காண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இதை வந்து நம்ம வந்து சரி செய்யணும். அதாவது ஜனவரி மாதம் நடந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கு வந்து மிக பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. மக்களுடைய குறைகளை வந்து மிக விரைவாக வந்து தீர்க்க முடிஞ்சது. அது வந்து ஒரு தொடர்ச்சியாக நம்ம மாநகராட்சியில் வந்து ஒரு ரொட்டீனாகவே நம்ம மாற்றணும் அப்படின்றது சாருடைய அறிவுரைப்படி இன்னைக்கு வடக்கு மாவட்டத்தில் தொடங்குகிறோம். பொதுமக்கள் எல்லாருமே இந்த முகாமில் கலந்துக்கிட்டு அந்த மனத்தை அறிவிச்சா ஒரு மாதத்துக்குள்ள வந்து தீர்வு கண்டு அடுத்த மண்டலத்தில் இதே மண்டலத்தில் அடுத்த நாள் நடைபெறுவதற்குள் இந்த மனுக்களுக்கு வந்து தீர்வு காணப்படும் அப்படின்றது தான் இந்த முகாமுடைய நோக்கம். இதற்கு வந்து கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு வருகை தந்திருக்கீங்க, மண்டல தலைவர்கள் வருகை தந்திருக்கீங்க மற்றும் மாநகராட்சி அலுவலர்களுக்கும் வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் டே இங்கே இருந்து வந்து மக்களிடம் மனுக்களை பெற போகிறோம். ஸோ இது பெறுவது மட்டுமல்லாமல் அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு சரியான முறையில் வந்து தீர்வை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு மாநில மேயர் அவர்கள் வந்து அலுவலகத்துக்கு அறிவுரை எங்கே போகிறேன் எங்கேப்பா போகிறேன் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அடுத்து வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறைபாடு ஒன்று கண்டுபிடிக்கும். ஆன்லைனில் ஆல்ரெடி இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் படி நேரம் வரும். அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் புகார் பதிவு செய்யப்பட்டுன்னு வரும். நிறைய பேர் அதை குறை சொல்கிறாங்க. பதிவு செய்யப்பட்டுன்னு சொல்ல நான் சரி செய்யலன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, மண்டல லெவலில் வந்து மண்டல தலைவர் அதுக்கு ஒரு ஏசி எல்லாம் இருந்தாலும் அந்த பணிக்கு வந்து சில இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் வந்து கமிஷனர் தான் பண்ண முடியும். அதனால ஒரு மக்கள் பணி பாதிக்குன்னு சொன்னாங்க. முதலமைச்சர் வந்து மக்களை தேடி மருத்துவம் மாதிரி மக்களை தேடி முகாம்னு ஏற்கனவே வந்து ஜனவரி மாதம் நடத்தினாங்க. மழையோடு நடத்தினாலும் நம்ம பகுதியில் வந்து ஏப்ரலில் தான் நடத்தணும். இருந்தாலும் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. உடனடியாக தீர்வு கொடுத்தோம். இப்போ 4 வாரம் மாதத்தில் 4 வாரம் வரும். 4 மண்டலம். இந்த 4 மண்டலத்துக்கும் ஒரு நாள் நடத்தலாம் என்று நானும் ஆணையரோடு டிஸ்கஸ் பண்ண முடிவு பண்ணோம். அது முதல் மண்டலாக இன்னைக்கு நார்த் சோனு அதனை தொடர்ந்து அடுத்த தேதி வைப்போம். புதன்கிழமை முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வர மனுவை தந்தமாக என்ன அப்டேஷன் பேசிட்டு முடிவு பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஏசியாக இருக்கட்டும், ஐசன் கமிஷனாக இருக்கும், நம்ம டெப்டி கமிஷனர் சிஹெச்ஓ மற்றும் நம்ம இதுக்கப்புறம் நம்ம பிளானிங் உள்ளிட்ட அனைத்து மாநகர பணியாளர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. குறிப்பாக நாங்கள் சார் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் இருந்தாலும் அவங்களோட தொடர்ந்து பணி தொடர்ந்து இருக்கும். அது ஆய்வு பண்ணதே சொன்னாங்க. பிளானிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது சார். என்ன முதலமைச்சர்கள் 3000 சைடு அறிவிச்சாலும் பிளான் போடுற அப்ரூவல் இன்ஜினியர் உங்களுக்கு தெரியும், வீடு கட்ட எல்லாருக்குமே தெரியும். அவங்க பண்ணி கொடுத்து அது ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக வீடு கட்டிக்கலான்னு ஒரு கோரிக்கை இருக்குது. நீ காலையிலே வந்து நிறைய பேர் கால் பண்ணதான். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நாங்கள் வாங்க நேரடியாக சொல்லுவோன்னு இருக்கோம். நாங்கள் எப்படி மனு வருதுன்னு பார்த்துட்டு ஆய்வு பண்ணி சொல்லுவோம். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 2000 சாலை போடப்பட்டு உள்ளது மாநகரத்தில். பூங்கா கிட்டத்தட்ட 15 பூங்கா இருக்குது. நீங்கள் எல்லா பகுதியும் பார்த்தாலும் நம்ம பீச் ரோட்டில் தான் நடக்க வேண்டியிருக்கும். அந்தந்த பகுதி மக்கள் அங்கங்கே போயிடுறாங்க. ஏற்கனவே மாநகரத்தில் அறிவித்த மாதிரி
உங்களுக்கு வந்து 24 மீட்டிங் வரும்போது பெண்களுக்கு தனி பூங்கா ஒரு இடத்துல மட்டும் வரல. இப்போ நார்சோங்கே இடத்துல போகணும்னு இருக்குங்க சார். அப்படி தொட்டு எங்கெங்கே இடம் இருக்கு 153 பூங்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். எல்லா பூங்காவும் மக்கள் பயன்பாட்டு போகும். மீதி உள்ள இடத்துல எல்லாம் செடி வரும். செடி வந்து நம்ம என்வரான்மெண்ட் ஃப்ரீயாக இருந்தாலும் இன்னைக்கு வச்சது வந்து சில இடத்துக்கு அது சாதாரணமாக தெரியலாம். ஃபியூச்சரில் நல்லா பிளானிங் தெரியும். இப்போ எல்லா ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட், அதாவது நம்ம ஆணையாளருக்கு பாராட்டி ஆகும். ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக செடி நட்டினாங்க 70,000 முதலமைச்சர் தமிழ்நாடு 70 மாநகரத்தோட எல்லா பகுதியிலையும் 21 அளவு வாரிலையும் 26,000 மரத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது எம்பி பிளேஸு மரம் நட்டி செடி வச்சு நாங்கள் கொடுத்துருவோம். அதை வச்சு கொடுத்தோம். அதை பராமரிச்சு வந்துட்டாங்க. தண்ணி நம்ம தான் ஊற்றுறாங்க. நம்ம வந்து எஸ்சிபி தண்ணி நல்லா சுலபமாக கிடைக்கிறதுனால நம்ம கிராமப்புற வேஸ்ட் வரல. அதை வச்சு ஊற்றி நகரை வந்து ஒரு டிஃபரெண்டாக இருக்குன்ற முயற்சி எடுத்திருக்கோம். தொடர்ந்து வருங்காலத்தில் வரும். இப்போ இதோட நோக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். சொத்து வரி மாற்றுறது, அப்பாட்டு இருந்து மகனுக்கு மாற்றுறது பிரச்சனை இல்லாத, அதை லீகல் இஷ்யூ இல்லாத உடனடி தீர்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளானிங் உள்ள பிரச்சனை, காடு குப்பை எடுக்கிறது, சாலை வசதி, லைட்டு வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச 90% மேலே போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். யாரும் உணர்வு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆஃபீஸில் டெக்னிக்கல் இஷ்யூவும் இன்னைக்கு மக்களுக்கு ஃப்ரீயாக வர மாதிரி இந்த முகாம் தொடர்ந்துக்கும். இந்த வெற்றி பதினெட்டு வாழ்க்கை கூடி மண்டல தலைவர் உள்ளிட்ட கலந்து கொண்ட பயனாளர் சாமி 4வது வார்டும் சுந்தரவரம் 9வது. அதாவது இந்த உமாநகரில் வந்து சாலை வசதி சரியில்லை, பாதாள சாக்கடை சரியில்லை, கான் கட்டி கொடுக்க சொல்லி மனு கொடுத்துருங்க.